இந்தியா ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த 1800களில் மேற்கத்திய நாடுகளில் தொழிற்சாலைகள் பெருக துவங்கின. ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஓய்வு ஒளிச்சல் இன்றி சுமார் 20 மணி நேரம் வரையிலும் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனை எதிர்த்து 1806ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பிலடெல்பியா நகர தொழிலாளர்கள் 10 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். கோரிக்கையை ஏற்று 10 மணி நேர வேலை சட்டத்தை அமல்படுத்தியது அமெரிக்கா. மற்ற நாடுகளிலும் இக்கோரிக்கை வலுப்பெறவே ஆஸ்திரேலிய தொழிலாளர்களோ 1858ஆம் ஆண்டில் ஒரு படி மேலே சென்று 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை துவங்கினர். இக்கோரிக்கையை அவர்கள் வெற்றிகரமாக வென்றெடுக்கவும் செய்தனர். இது மற்ற நாடுகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தவே 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 8 மணி நேரம்தான் வேலை நேரம் என்ற தீர்மானம் 1884ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் கனடா தொழிற்சங்க பிரதிநிதிகள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களால் கலவரங்கள் பிடித்து பலரது இரத்தம் சிந்தப்பட்டது. மற்ற நாடுகளிலும் போராட்டத்தில் குதித்த தொழிற்சங்கங்கள் படிப்படியாக வெற்றியை பெற்றதை நினைவு கூறும் வகையிலேயே மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கடைபிடித்து வருகிறோம். இந்தியாவிலேயே முதன்முறையாக மே தினம் சென்னையில்தான் 1923ஆம் ஆண்டில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரால் கொண்டாடப்பட்டது. இன்று உலகில் சுமார் 80 நாடுகளில் மே 1ஆம் தேதி பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.